ஆ ஹாய் ஹலோ நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, கேப்டன் இஸ் திஸ் பேட்டில் ஃபீல்ட் ஹியர் என்ற மான்காவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப உங்களுக்கு இந்த எபிசோட் புரியும். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்ப நான் போடுற வீடியோல நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். வாங்க கைஸ் எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லயே நம்மோட அரவுண்ட் தான் கத்திட்டு இருப்பார். நீங்க என்ன செய்ய போறீங்க? டுமாரோ அந்த செக் பண்ண போறீங்க. நீங்க செய்ய குடுத்த அந்த நியூ ஆயுதம் அந்த குரோஸ் பவர் தான் பேசிட்டு இருப்போம். அத பத்தி கேட்கல நம்ம ஹீரோயினா, இல்ல எனக்கு டுமாரோ மார்னிங் ட்ரெய்னிங் இருக்கு. அதுல ட்ரெய்னிங் முடிச்சுப்புட்டு புறவு பார்க்கலாம் அதெல்லாம் அப்டின்ன மாரி தட்டி கழிச்சுப்பா. ஒர்க்கெல்லாம் முடிச்சுப்புட்டு நம்ம போயிட்டு பார்க்கலாம். அதன்னுப்புட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள பார்த்தா டச்சஸ் எல்லாம் ரெடி ஆகியாச்சு. ஆனா அந்த பொட்டிக்குள்ள ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்கு அப்டின்ன மாரி பேசிக்கல நம்ம ஹீரோயின். குட் ஒர்க் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டியான்னு பேசிட்டு இருக்கல. அவளும் தேங்க் யூ மேடம். நான் நேரமாவே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன் அப்டின்ட்டு அவ பெருமையா பேசிக்கல நம்ம ஹீரோயினா. சரி சரின்ட்டு பாத்துக்கல. அவ பொட்டிய தொறந்து ஒண்ணு எடுக்குறா. எடுத்து மேடம் இது என்ன செய்ய? இத தூக்கி போட்டுறவா? அப்டின்ன மாரி கேட்கல. நம்ம ஹீரோ டவுட்டோட பார்த்தா நம்ம கோட்டும் நம்ம கிரவுன் பிரின்ஸ் நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பிச்சுட்டு அந்த செருப்பும் தான் இருந்துச்சு. அத பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்க்குறா. கிரவுன் பிரின்ஸோட இந்த நினைவுகள நெனச்சுப்புட்டு, அத தூக்கி போடாதன்டைக்குல நம்மள மெய்டா மேடம் அப்போ இந்த செருப்பு என்ன செய்ய? இது கொஞ்சம் உடைஞ்சு போயிது. இனிமே இதெல்லாம் போடுற மாதிரியே இல்ல. இது ஒரு மாரி கரடு முரடா கிடக்கு. இதெல்லாம் போடுவீங்களான்டையில நம்ம ஹீரோயின் அத பத்திரமா வச்சு சொன்னேன். தூக்கி போட்டுற உடனே இடையில மேடா முழிப்பா. என்னத்துக்கு மேடம் இதெல்லாம் பத்திரமா வச்சு சொல்றாங்கன்னுப்புட்டு, சரி சரி உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்துல கீழ ஒரு ஓரமா வச்சிர்றேன் அப்டின்ற மாரி சொல்லியிருப்பா. டச்சஸ் இது டோலன் அப்டின்ற மாரி ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் உள்ள வான்ட்டிருப்பா. அவனா வந்து சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு ஒரு லெட்டர் ஒண்ணு வந்துருச்சு நம்மட கவுண்டர் சித்துக்கிட்ட இருந்து அப்டின்ற மாரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயினா சரி சரின்ட்டு அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான். உங்கள மீட் பண்ணதுல சந்தோஷம் டச்சஸ் ஆஃப் ஜட்ஜ் ஹார்ட் அப்டின்ற மாரி. நம்ம ஹீரோயின் கேட்குறா, அந்த இந்த லெட்டர்ல சொல்லப்பட்டத தவிர வேற ஏதாச்சும் சொல்லணுமான்னு கேட்பா. அத கேட்டு அவனா இல்லன்ருவாங்க. அத பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் லெட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்பா. பார்த்துப்புட்டு உடனடியா பத்த வச்சிருப்பா நெருப்பால. பட்லர் அங்கருந்து பார்த்துட்டு இருப்பார் ஷாக்கோட. மேடம் ஏதாச்சும் சம்திங் சீரியஸ் அப்டின்ற மாரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்ல ஒண்ணும் இல்ல அப்டின்ற மாரி விட்டுருப்பா. லெட்டர்ல என்ன போட்டிருக்கீங்கடா நம்ம ஹீரோயின் வந்து நைட்டுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுக்கலான்ட்டு இருந்திப்பா அந்த க்ரோஸ் பவர் வச்சு. அந்த ட்ரெய்னிங் குடுக்குறது வந்து வேற யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா ட்ரெய்னிங் குடுக்கலான்ட்டு ஒரு இடத்த பிளான் பண்ணி வச்சிப்பா. அந்த இடத்துல வச்சு தான் நோவேட்டா ரோட். அந்த ரோட் வழியாக அவங்க ட்ரெய்னிங் எடுக்க போலான்ட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த ரோட் வழியாக இப்போ நம்மட லேடி சித் கவுண்டர் சித் வந்து ட்ரேடிங் வச்சிருப்பா. அந்த நோவிட்டா ரோட்லயும் ஜெவலி சீன்ட்டு ஒண்ணு இருக்கு. அந்த அந்த கடல் வழியாவும், ரோட் வழியாவும் அவ ட்ரேடிங் கம்பெனி வச்சு நடத்துறதால, அது வழியா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அதால இப்ப நம்ம ஹீரோயினுக்கு அது வழியா ட்ரெய்னிங் எடுக்க போகலாம். போனா இப்ப பிரச்சனை ஆயிரும். எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். நம்ம ஹீரோயின் வந்து இப்படி சீக்ரெட்டா ட்ரெய்னிங் குடுக்குற ஆட்களுக்கு அப்படி இப்படின்ன மாதிரிலாம். அத பத்தி நம்ம ஹீரோயின் நெனச்சு பார்த்துப்புட்டு இருந்தாலுங்க அந்த இடம் உண்மையிலேயே ரொம்ப அழகான இடம். அத கைவிடுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்ல அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. ஏதாச்சும் செஞ்சு இப்ப அந்த இடத்த நம்மட கைக்கு கொண்டு வரணுங்க. அந்த நோய்ட்டா ரோடு அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நெனச்சுட்டு ஒரு மாரி சோகமா நிப்பா. அத கேட்டு பட்லர், "டச்சஸ் நீங்க ஓகேவான்னு கேட்கல." நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் கேபிட்டலுக்கு போணும்." அப்டின்ன மாரி சொன்னோனே அவரா, "நான் உங்களுக்கு கராச்சி ஏற்பாடு செய்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்டைக்குல." நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல நான் போற விஷயம் வந்து வேற யாருக்கும் தெரியப்போறா. அதால நானே போய் இத ஹேண்டில் பண்றேன்னு விடு நம்ம ஹீரோயின் பேத்திருப்பா அந்த இடத்த விட்டு. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தனியாளா வந்திருப்பா. அந்த கேபிட்டலுக்கு தான் வந்து ஒரு பெரிய சுவர் ஒண்ணு இருக்கும். அதுக்கு பக்கத்துல நம்ம ஹீரோயின் நிப்பா. இத தாண்டி போனோம்டா பிடிபட்டுருவோம். நம்ம பிடிபட்டா பெரிய கேஸ் ஆயிருங்க. அதால இதுக்கிட்டே நிப்போம். நான் நாவல்ல படிச்ச வரைக்கும் இதான் அந்த இம்பீரியல் சுவர். இத தாண்டி போனா தான் கேபிட்டலுக்குள்ள உள்ள நுழையலாம். அதால நம்ப இதுகிட்ட வெயிட் பண்றது நல்லோம் அப்டின்னுபுட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்திப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஸ்டோரி லைன படிச்சிருப்பா. அதுல என்ன செய்வாருன்னா நம்மோட கிரவுன் பிரின்ஸ் யாருக்கும் தெரியாம உள்ளேயும் வெளியேண்டே பெய்த்து வர இடம் தான் இது. தலைவன் நைட் ஆனா காணும் வெளியேறிருவார். ரகசியமா வெளிய வைத்துட்டு வந்து இப்ப பயப்புல. அத பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின் இதுகிட்ட நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா தலைவன் வெளிய வரத்தானே வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் காத்துட்டு இருந்து இப்ப நைட் ஆவிருக்கும். வெளிய வர சத்தம் ஒண்ணு கேட்கும். நம்ம ஹீரோயின் பாப்பா யார் அதுன்னு பார்த்தா நம்மட கிரவுன் பிரின்ஸ் தான். நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. யுவர் ஹைனஸ் வந்துட்டீங்களான்னு கேட்கல. அவனா ஷாக் ஆயிருவான்டா. அட்ஜஸ் என்ன செய்றீங்க இங்க அப்படின்னு புட்டு பயப்புல எகிரி பாஞ்சு வருவான். நம்ம ஹீரோயின்ட்ட வந்து கேட்பான். நீங்க என்ன செய்றீங்க இங்க அப்படின்ற மாரி. நம்ம ஹீரோயினா உனக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன் இன்னைக்குல. அவனா ஷாக் ஆயிட்டு கேட்பான். சரி, சரி. அந்த ஃப்ளோர்ல குந்திட்டு இருக்கியாங்க. அது கொஞ்சம் இதா இருக்கு. வாங்கன்னு அவன் கைய குடுப்பான். நம்ம ஹீரோயினா இல்ல எனக்கு நரம்பு கொஞ்சம் புடிச்சுக்கிட்டுப்பா அப்படின்ற மாரி சொல்லுவா. அத கேட்டு அவனா ஒரு மாதிரி பார்த்துப்புட்டு நம்ம ஹீரோயின பார்ப்பான். சரி, சரின்னு விடு. அவன் ஷூவ கழட்டுறான். எங்க எங்க புடிச்சுக்கிட்டு அப்படின்னு புடு நம்ம ஹீரோயினுக்கு தலைவன் மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. ஏன் இவன் சிரிச்ச மாதிரி இருக்கு? ஏன் சிரிக்கிறான் பயப்புல? அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்திருப்பா. அவனா ஷூவ கழட்டி போட்டு இப்போ ஓகேன்னு கேட்கல நம்ம ஹீரோயின். ஆமா ஃபீல் பெட்டரா இருக்கு அப்படின்ற மாரி சொல்லவும், சரி அப்படின்ற மாரி இத நானே போட்டு விடுறேன் கேட்கல நம்ம ஹீரோயின். குடுயா நானே போடுறேன்டுவா. அவனா
ஷூவ போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பேன். சோனியாவா சொன்னா, "இதெல்லாம் நான் போயிட்டு வருவேன்" அப்படின்ன மாரி. சோனியாவா சொன்னா உன்கிட்ட அப்படின்ன மாரி கேட்பார். நம்ம ஹீரோயின் ஆமா அப்படின்ன மாரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் மனசுல நினைக்கிறா, நாவல ரீட் பண்ணதால எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அதெல்லாம் ஆமான்ட்டே சொல்லிப்புட்டு சமாளிப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஆமான்ட்டு பொய் ஒண்ணு சொல்லியிருப்பா அந்த சிச்சுவேஷனுக்கு. பை த வே என்னத்துக்கு பார்க்க வந்தீங்கண்ணே அப்படின்ன மாரி கேட்பா. நம்ம ஹீரோயினா உன்னைய ஒரு டீல் வச்சுக்கலாம்னு வந்தேன் அப்படின்ன மாரி சொல்லுவா. அத கேட்டு அவனா டீலா அப்புட்ன்ட்டு பார்ப்பான். நம்ம ஹீரோயின் ஆமா. நம்ம ஹீரோயின் அவன்ட்ட சீக்ரெட் ஒண்ணு தெரிஞ்சு வச்சிருப்பா. நாவல் ரீட் பண்ணதால தெரியுங்க. அந்த சீக்ரெட்ட பயன்படுத்தி நம்ம ஹீரோயின் அவன்ட்ட டீல் பேசிக்கிட்டு இருந்திருப்பா. அவனா ஷாக் ஆயிருவான் நம்ம ஹீரோயின் சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டு கேட்டு. அவன்ற சீக்ரெட்ல நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தெரியுங்க அப்புட்ன்ன மாரி சொல்லிப்புட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்புட்ன்ட்டு கேட்பான். நம்ம ஹீரோயினா, "நீ நோட்டா ரோட் இருக்கியேப்பா. அந்த ரோட்ல வந்து நீ இப்போ கொஞ்ச நாள் கூடி ட்ரேட் வச்சுட்டு இருக்கியாம் அந்த லேடி சித்தோட. உங்க 2 பேருக்கு நடுவுல நெறைய டீல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காம். அதெல்லாம் அத நீ கொஞ்சம் கிளியர் பண்ணி தரணும் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் மறைமுகமா சொல்லியிருப்பா. அத கேட்டு அவனா சரின்ட்டு புட்டு நம்ம ஹீரோயின பார்த்து அவன் சொல்லிட்டு இருப்பான். "நாங்க உங்களோட ஒரு டீல் வச்சுக்கலாமா?" அப்படின்ன மாரி கேட்பான். நம்ம ஹீரோயினா "என்ன டீல்?" அப்படின்ன மாரி கேட்பா. அதோடயே கட் பண்ண 5 தலைவன் தான். நம்மட கிரவுன் பிரின்ஸ் அவர் ஆபீஸுக்கு வந்திருப்பார். ஆபீஸுக்கு வந்து தலைமை கொஞ்சம் எரிச்சலான்னு பாக்கல, "யுவர் ஹைனஸ் நான் தான் பெனிக்" அப்படின்ன மாரி சொல்லுவான். உள்ள வாண்டைக்குலாம் அங்க ஒருத்தன் ஓடி வாரானாம். "நீங்க லாஸ்ட் நைட் ஒரு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. அத நீங்க பத்திரமா யார்ட்டயும் சொல்லாம சீக்ரெட்டா வச்சுக்கொள்ள சொல்லியிருந்தீங்க" அப்படின்னு அவரு சொல்லுவாங்க. அவன காட்டுறாங்க. அவன் தான் வந்து பிரைட் ஃபேமிலியோட எல்டெஸ்ட் சன் அவனா இருந்திருப்பான். அப்ப அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். "அது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் அதெல்லாம் நம்ம பத்திரமா சீக்ரெட்டா வச்சுக்கொள்ள சொன்னேன். அத நீங்க போய் யார்ட்ட காட்ட போறீங்கன்னு கேட்கல." அவன்ற பேச்ச கணக்கெடுக்காம தலைவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் சொன்னத. நம்ம ஹீரோயினோட ஒரு டீல் ஒண்ணு போட்டுருப்பான் தலைவன். அப்போ அப்ப அவன் அந்த லாட்ஜ தொறந்து அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பேப்பர வச்சு போட்டு பார்க்குறான். பக்கத்திலேயே நம்ம ஹீரோயினுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு டாலர் இருக்கு. இத வந்து நம்மட ஹீரோயின்ற ஜட்ஜ் ஹட் ஃபேமிலிய சேர்ந்த ஒரு ஆள் தான் செஞ்சிருப்பாரு. அப்படின்ன மாரி அதுல போட்டிருக்கு. அப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான் கேட்டுட்டு இருந்தீப்பா. "இப்ப நம்ம அந்த வெப்பன் செக் பண்ண போலாமா?" அப்படின்ட்டு கேட்டுச்சுக்கல. அங்க ஒரு ஆள் அனாதையா பேத்துட்டு இருந்தீங்க. "கேரடிட் எங்க போற?" அப்படின்ன மாரி கூப்பிட்டு எடுத்திருப்பாங்க. அவன் அமைதியா பேத்துட்டு இருந்தவன. அவன் சொல்லிட்டு இருக்கான், "நான் இப்ப லைப்ரரிக்கு போலான்னு இருக்கேன். நீங்க எங்க?" அப்படின்ன மாரி கேட்கவும் நம்மட அரவுண்ட் சொல்லிட்டு இருப்பாரு. "அதுவாப்பா பிளாக் ஸ்மித்த பார்த்து கொஞ்சம் பேசலான்ட்டு. நீனும் வாவேன்" அப்படின்ன மாரி கூப்பிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயின் "ஆமா, ஆமா வா" அப்படின்ன மாரி அவனுக்கு பக்கத்துல போய் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அவனா "ஷுவர் வாரேன்டிப்பான்." கட் பண்ணா அந்த ஏரோலாம் எடுத்து நம்ம ஹீரோயின் செக் பண்ணிட்டு இருந்திருப்பா. கரெக்ட்டா நடுவுல உள்ள அந்த பாயிண்ட் எய்ம் பண்ணி அடிச்சிருப்பா நம்ம ஹீரோயின். அத பார்த்து அவனெல்லாம் வாய பொளந்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் பார்க்குறா. இது அவ்வளவுக்கு சரிப்பட்டு வராது. நான் நினைச்சதோட அந்த ஸ்கோப் வந்து என்னைய கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அவரா பாப்பார் ஷாக்கா. என்ன ஒரு அக்யூரசி அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பார். ஆனா நம்ம ஹீரோயின் இன்னொன்னு தூக்குவா. ஒன்னொன்னா செக் பண்ணிட்டு இருந்திருப்பா. மத்தத தூக்கி ஸ்கொப்பால எய்ம் பண்ணி நம்ம ஹீரோயின் ஒரே அழுத்தி ஸ்கொப்ப அழுத்துன அழுத்துவேல நடு பாயிண்ட்ல போய் அடிச்சிருக்கீங்க. அத பார்த்து அவனெல்லாம் ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பாள். பின்னால இருந்த நம்மட எரடிட்டா அவனும் கொஞ்சம் வியந்து போய் இத பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "லாஸ்ட் ஒன்னோட இது கொஞ்சம் பரவால்ல" அப்படின்னு சொல்லியிருப்பா. இத மாதிரி என்ன எத்தன வச்சாங்க? அப்படின்ன மாரி கேட்பா. அவனெல்லாம் ஷாக்கா முழிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லுவா, "இது ஓரளவுக்கு ஓகே தான். இதே மாதிரி உன்னால எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்" அப்படின்னு போட்டு அருண பார்த்து சொல்லிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். "இதெல்லாம் நீ கையோட இருந்து செக் பண்ணு" அப்படின்ன மாரி. அப்ப அவரு இந்த பக்கம் வாங்க அப்படின்ன மாரி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாரு அந்த பிளாக் ஸ்மித்துக்கு. நம்மட எரடிட்டா பார்ப்பான். அமேசிங் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏன்டா நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ண நேரம் வந்து ஹீரோயின் இங்கலாம் ஷூட் பண்ணாத அங்காலயே வந்துருச்சு. வெளிப்பக்கம் வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணி அந்த அளவுக்கு பலமா இருந்திருக்கு.